தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா அதான் மிக முக்கியமான டாபிக். அதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 1 பல புதிய அறிவிப்புகள் நாடு முழுவதும் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தில் செயல்படுத்தப்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த 2024 புதிய அறிவிப்புகள் அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த புதிய அறிவிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் முழுமையாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா மைனர் வண்டி ஓட்டினால் ஆர்சி ரத்துன்னு ஒரு புதிய அப்டேட் நியூஸ் ஜூன் 1 முதல் கொண்டு வந்திருக்காங்க நாடு முழுவதும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ள யாராவது வண்டி ஓட்டிட்டு போனால் அவங்க பிடிபடும் பட்சத்தில் அவங்களோட அந்த வண்டியோட ஆர்சி முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிடிப்பட்ட நபருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் மற்றும் அவங்களுக்கு 25 வயது வரை அவங்களுக்கு எந்த விதமான இந்த டிரைவிங் லைசன்ஸும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் ஆணையை வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜூன் 1 முதல் நடைமுறைக்கு வருது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் அனுமதிக்காதீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் பெற நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை கொண்டு நம்ம அந்த நம்ம டூ வீலர் ஓட்டி காமிப்போம். அதுக்கப்புறம் தான் அவங்க நமக்கு அந்த ஓட்டுநர் லைசன்ஸ் நமக்கு தருவாங்க. ஆனால் இப்போ புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பயிற்சி நிறுவனங்களுக்கு நம்ம வண்டியை ஓட்டி காமிச்சா போதும். அவங்க நமக்கு ஒரு சான்று தருவாங்க. அந்த சான்று மூலமாக நம்ம மத்திய மற்றும் மாநில அரசு அந்த ஓட்டுநர் உரிமம் பெறக்கூடிய அந்த நிறுவனங்களை கொண்டு கொடுத்தோம்னா அதிலிருந்து நம்ம ஓட்டுநர் உரிமத்தை வாங்கிக்கலாம். இது புதிய அறிவிப்பாக ஜூன் 1 முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேன் மற்றும் ஆதார் கார்டு இணைப்பு பல வருஷமாக மத்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த இந்த மே 30 அப்புறம் உங்களோட பேன் கார்டோட ஆதார் இணைக்கப்படவில்லை அப்படின்னா உங்களுக்கு வருமான வரித்துறை அதிகமாக வரித்துறை பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்க அந்த வருமான வரித்துறை அதிகாரத்திலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஜூன் 1 முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் புதுப்பித்தல் இது பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் 1 முதல் 14 வரை, அதாவது உங்களோட ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷங்கள் ஆகி எந்த விதமான அப்டேட்டும் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜூன் 1 முதல் 14 வரைக்கும் நீங்கள் இலவசமாகவே இதை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். இது நாடு முழுவதும் ஜூன் 1 முதல் அமலுக்கு வருகிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா RBI அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜூன் மாதம் மட்டும், அதாவது ஜூன் 2024 மாதம் பார்த்தீங்கன்னா விடுமுறை பட்டியலில் மாதத்தில் 10 நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் 2ஆம் சனிக்கிழமைகள் எல்லாம் அடங்கும். இந்த ஜூன் மாதம் மட்டும் 10 நாட்கள் விடுமுறை, மீது 20 நாட்கள் மட்டும்தான் வங்கியில் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு RBI அறிவிச்சிருக்கிறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 1 பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அவங்க சேரக்கூடிய பள்ளிகளிலேயே ஆதார் அந்த முகாம் நடத்த போகிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்காத பட்சத்தில் அந்த குழந்தைகள் அந்த பள்ளிகளிலேயே அந்த ஆதார் முகாம் மூலமாக புதிய ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது ஜூன் 1 முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் 175 தொண்டு நிறுவனங்களை நடத்தக்கூடிய அந்த சிறப்பு
பள்ளிகளில் வந்து மதிய உணவு திட்டம் வந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து புதிய அப்டேட் இது ஒரு நல்ல உதவிகரமான நியூஸாக தான் இருக்கும். அதாவது தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அந்த பள்ளிகளில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க. இது வந்து இந்த ஜூன் 1, 2024 முதல் வந்து தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜூன் 1, 2024 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்த போகிறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.